கிரானைட் முறைகேடு தொடர்பான 5ஆம் கட்ட ஆய்வை துவக்கிய IAS அதிகாரி சகாயம் பொதுமக்கள் புகார் தர அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி மதுரை கிரானைட் முறைகேடு தொடர்பாக கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி சட்ட ஆணையர் சகாயம் தனது முதல் கட்ட ஆய்வை துவக்கினார். அடுத்தடுத்து 4 கட்ட ஆய்வை நிறைவு செய்தவர் மதுரை மேலூர் தாலுகாவில் உள்ள அரிட்டாப்பட்டி, கீழவளவு, சர்க்கரை பீர் மலை, கருப்புக்கல், இடையப்பட்டி, திருவாதவூர் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு பகுதிகளை கண்டறிந்தார். பொதுமக்களிடமும் கிரானைட் முறைகேடுகள் குறித்து புகார் மனுக்களை பெற்றார். இதைத் தொடர்ந்து திங்களன்று 5ஆம் கட்ட ஆய்வை துவக்கிய சகாயம் சர்க்கியூட் ஹவுஸில் தங்கியுள்ளார். தொல்லியல் துறைக்கு சொந்தமான வரலாற்று நினைவு சின்னங்கள், வரலாற்று இடங்களில் கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு முறைகேடு நடந்திருந்தால் அது தொடர்பாக பொதுமக்கள் செவ்வாயன்று எழுத்து மற்றும் தொலைபேசி மூலம் புகார் அளிக்கலாம் என்று சகாயம் அறிக்கை வெளியிட்டார். செவ்வாய்க்கிழமை முதல் 5ஆம் கட்ட கள ஆய்வை சகாயம் மேற்கொள்கிறார்.